சாட்டர்டே மதியமா லஞ்சுக்கு ஒரு வேளைக்கு மட்டும் ஏதாவது குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லி கொஞ்சமா மட்டும் வெண்டைக்காய் இருந்தது. அத வச்சு வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் செஞ்சிருந்தேன். இந்த மோர் குழம்போட ரெசிபி நேத்து போட்டிருந்த ஷார்ட்ஸ்ல தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. லன்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்க்கு மேல இந்த டீ, காஃபி குடிக்கலாங்கிற கிரேவிங் ஸ்டார்ட் ஆகும்போதே ஏதாவது ஜூஸ் போட்டு குடிச்சுக்கிறது. அதுக்கப்புறம் எதுவும் குடிக்கலான்ட்டு தோணாது. அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்மர் டைம்லயாவது டீ, காஃபிய அவாய்ட் பண்ணலாம்னு நெனச்சிருக்கேன். மொளாமளம் இருந்தா இந்த ஜூஸ் போட்டு குடிச்சுருவேன். அப்படி இல்லன்னா கண்டிப்பா தயிர் இருக்கும். அத வச்சு மோர் குடிச்சுருவேன். இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட போட்டு குடிச்சுக்கலாம். கொஞ்சமா மல்லிகை சாமான் மட்டும் வாங்க வேண்டியது இருந்தது. ஈவினிங்க்கு மேல அப்படியே பாப்பாவ கூப்ட்டு கிளம்பி போயிருந்தேன். கொஞ்சமா மட்டும் தான் வாங்கிக்கிறது இப்பலாம். பல்க்கா 1 மந்த், 2 மந்த்ஸ் ஒன்ஸ்லாம் வாங்குறதில்ல. எது எது இல்லையோ அத மட்டும் லிஸ்ட் போட்டு 1/4 கேஜி, 1/2 கேஜி அந்த மாரி மட்டும் தான் இப்போதைக்கு வாங்கிட்டுருக்கேன். டின்னருக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டான எல்லாருக்கும் புடிச்ச அரிசி பருப்பு சாப்பாடு தான் செஞ்சிருந்தேன். இதுக்கு பெருசா சைட் டிஷ் தேவைப்படாது. மதியம் டைமா இருந்தா தயிர், நைட்டுங்கிறனால ஊறுகாவும், அப்பளமும் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டோம்.